ரைட். நாங்கள் இன்றைக்கு இந்த உதாரணமா நாம் ஒரு வாகனத்தையும் நம்ம மனிதனையும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வாகனம் உண்டு அல்லது ஒரு மெஷின் வாங்கினீங்கன்னா எல்லாரும் என்ன செய்றீங்க? ஓ 3000 கிலோமீட்டர் ஓடினா ஆயில் மாத்துரு, அப்படித்தானே? ஒரு சர்வீஸுக்கு டைமுக்கு சரியா போய் அதில் ஃபில்டர்லாம் ஆயில் ஃபில்டர் மாற்றுவோம். தேவையான சாமான்கள் டைமுக்கு டைம் மாற்றுவோம். ஏன் மாத்திரம் அதெல்லாம் கூட காலத்துக்கு பாவிக்கிறதுக்கு. சரியானே? இப்ப சிலாக்கள் வந்து என்ன செய்வாங்க, சத்தம் கேட்டாதான் கராஜிக்கு போற. வாகனத்துல சத்தம் கேட்டா என்ன கராஜிக்கு போற. இப்ப ஃபேன் வந்து அப்படியே சத்தம் மட்டும் கேட்டாது போறதுதான் நாம என்னன்னு பாக்குறேன், அப்படித்தானே? அதுக்கு பிறகு போனா ரேசர் மாத்தணும். சில டைம்ல கோயில் பழுதாயிருக்கும், கூட செலவுல போய் முடியும். சரி, அதே மாதிரிதான் நம்மள இது ஃப்ரிட்ஜை எடுத்தோம்னா, இப்போ ஃப்ரிட்ஜும் அதே மாதிரி தானே. யாராவது நம்ம ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் பண்றோமா? சர்வீஸ் பண்றலையே. ஏசியை சர்வீஸ் பண்ணுவாங்க வீட்டுகள்ல, ஃப்ரிட்ஜ் எல்லாம் சர்வீஸ் பண்றல. என்ன கூழ் வராமட்டது போற போனா அது போயிருக்கு இது போயிருக்குன்னு சொல்லி கூட பிரச்சனை வரும். சரியா? ஏசியும் சில ஆட்கள் சர்வீஸ் பண்றதே இல்லை. சரியா? ஒழுங்கா சர்வீஸ் பண்றதில்ல, கூழ் குறைஞ்சதுக்கு பிறகு பாக்குற, இல்ல சத்தம் கேட்டா பாக்குற. இப்படி நம்மட நேற்று ஒரு புத்தளம் இருந்து ஒரு நோயாளி கோல் எடுத்தாரு. எடுத்து அவருக்கு ப்ரெஷர் வந்து 35 வருஷமா ப்ரெஷர் இருக்கான். சரியானே? கிளினிக் போறதே இல்லை. 35 வருஷமா ப்ரெஷர் இருக்காம், கிளினிக் போறதே இல்லை. குடிசையை வாங்கி போட்டுட்டு இருக்க. இப்ப நாம இந்த கதைக்கிற விஷயங்களை கேள்விப்பட்டது போறோம். அவருக்கு புத்தளத்திலிருந்து வரப்போறாராம், வந்து சந்திச்சு ஒரு ஆலோசனை எடுக்க போறாராம். சரியானே? அப்ப என்னண்டா நான் இதை சொல்ல வார என்னன்னு சொல்லிச்சேன்னா, ஏன் அவர் பிரஷர்காரால் 35 வருஷமா கிளினிக் போகாமக்கு பார்மசிலேயே மருந்து குடிச்சிட்டு இருக்கார்? ஏன் அது அவருக்கு ஒரு வருத்தமும் காட்டல, அப்படித்தானே? ஒரு வருத்தமும் காட்டல. அதால அவர் அப்படியே பார்மசியில் எடுத்து குடிச்சிட்டு இருக்கார். சரியானே? இப்ப வருத்தம் எப்ப காட்டும்? ஒரு கையை கால அடிச்சோன்னு காட்டும், அல்லது மாரடைப்பு வந்தது பிறகு காட்டும். என்ன? இப்ப பிரஷருக்கு வந்து திடீர்னு கண் பார்வை போயிட்டு, கண்ணுக்குரிய ரத்த குழாய் வந்து வெடிச்சிட்டு, ஹை பிரஷர் கூடி இப்ப பைசிக்கலுக்கு காத்து அடிக்கிறாப்பல. அந்த கணக்கு தான் அடிக்கணும். 30னா 30 அடிக்கணும், 25னா 25, 15 அடிக்கணும். அதை எப்படி பாக்குற? அந்த மீட்டரை பார்த்தா தானே தெரியும் நம்ம 15 அடிச்சிட்டோம் 30 அடிச்சோம். பார்க்காம அடிச்சுட்டே இருந்தா பட்டான் சத்தம் ஒன்று கேட்கும், அது பிறகு பார்த்தா டயர் டியூப் அடிச்சுட்டு. சரி, அது மாதிரிதான் நம்மளுக்கு பிரஷர் வந்து 50% ஆட்களுக்கு எந்த அறிகுறியும் காட்டாது. நம்ம அடிக்கடி கதைக்கிற விஷயம், 50% ஆட்களுக்கு அறிகுறியை காட்டாது. சரியான? இப்ப தலை சுத்து வராது, தலையிடி வராது, பிடரி கடுக்காது, என்ன அப்படிலாம் வராது. 50% ஆட்களுக்கு 50% ஆட்கள் தான் காட்டும். அந்த காற்றாக்கள் சில டைம்ல தப்பிக்குவாங்க, போயிட்டு செக் பண்ணி பார்த்துவாங்க. அறிகுறி மாதிரி இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ரெஷரை பார்க்கணும், எனக்கு தலை சுத்து மாதிரி, தலையடி மாதிரி, பிடரி கடுக்குது, என்ன கண் பாடு கொஞ்சம் மங்குற மாதிரி, அப்படி பார்ப்பாங்க. இப்ப அறிகுறி காட்டாதாக்கள் நிலைமை என்ன? சும்மா நடந்து போனவர் விழுந்ததுக்கு பிறகு கையையும் காலையும் தூக்கி எழுதில்ல, கதை வருதில்லை, வாய் ஒரு பக்கத்துக்கு நிற்கிறீங்க, பாரிசவாதம் வந்து ஒரு அறிகுறியும் இல்லை. பாப்பாவுக்கு ஒரு நாளும் ஒரு ப்ரெஷரோ எந்த வருத்தமும் இல்லை, கிளினிக் போயும் இல்லை, டாக்டர்கிட்ட போயும் இல்லை. இன்னப்ப விழுந்ததுக்கு பிறகுதான் கையும் காலும் வேலையுது. அப்படி இல்லை, இந்த அடிபட்டு தான் விழுந்தது, பேலன்ஸ் இல்லாம போயிருமே. 2 காலும் நாம நிக்க அப்படி சொல்லிச்சேன்னா அந்த கால் கயிற தசை அதெல்லாம் வந்து பவர் அரிக்கு. இப்ப மூளையில வந்து நம்ம இடது மூளை வலது கையையும் காலையும் கட்டுப்படுது, வலது மூளை இடது கையையும் காலையும் கட்டுப்படுது. அப்படிதான் நல்லா இதெல்லாம் படிச்சிருக்காங்க. சரியான cross ஆகுது இதுல. அப்ப இடது கையும் காலும் அடிபட்டா வலது பக்கத்து மூளையில ஏதாவது இரத்த குழாய் வெடிச்சிட்டு அல்லது இரத்த ஓட்டம் பிளாக் ஆயிட்டு ஏதாவது காரணத்து நடந்திருக்கு. அதால அவர் விழுந்த. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, நாம எனக்கு ஒரு அறிகுறியும் இல்லைன்னு சொல்லி தயவு செய்து நீங்க செக் பண்ண அமெரிக்காதீங்க. சரியானே? கிளினிக் ஒழுங்கா வாங்க. சரியானே? ஒவ்வொரு மாசமும் நம்ம அந்த டைமுக்கு மிஸ் பண்ணப்பட. சில ஆக 2 மாசம், இப்ப நாங்க 2 மாதத்துக்கு மருந்து கொடுத்த பீரியட்ல எல்லாருக்கும் பிரச்சனைகள் கூட செக் பண்றதில்ல. அந்த 2 மாதத்தையும் பார்க்கல சில ஆக்கள். அடுத்த 4வது மாதத்துக்கு தான் வராங்க செக் பண்ண கூட. சரியா? அப்படி கூட பிரச்சனை கூட இருந்தா நாங்க இப்ப மாசம் கிளினிக்க திருப்பி மாத்தி எடுத்து ஆக்களுக்கு எல்லாம் பிரச்சனை கூடுது. நம்ம ஆக்கள் நோமலா 1 மந்த் கொடுத்தாலே 2 மாத்தி கொடுக்க தான் வார. சில டைம்ல இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து கொப்பியை கொடுத்து அனுப்புற. இதெல்லாம் செய்யாதங்க. வருஷத்துல 12 நாள் நேரம் எடுக்க இயலாதால் எப்படி அவர் உடம்ப பத்தி பாக்குற? வருஷத்துல 365 நாள்ல அந்த 12 நாள் எடுக்க இயலாம இருக்கு. 12 நாள் ஒதுக்குங்க நம்ம உடம்புக்குன்னு சொல்லி.
உடலை செக் பண்ற நாள், ஒரு மாதத்தில் ஒரு நாள் நம்மட உடம்பை செக் பண்ற, நம்மட ஆரோக்கியத்தை செக் பண்றது. ஆரோக்கியம்ங்கிற முக்கியமான விஷயம் என்ன? ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இருந்தா மத்த எல்லாருக்கும் நிம்மதி. இப்ப நீங்க இதுல இருக்கிறாங்கெல்லாம் வயசனாக்கள், பிள்ளைகள் இருக்கு, என்ன குடும்பம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஆள் ஆரோக்கியமற்று போனா அந்த பிள்ளைகள் நிம்மதியா இருக்கலாமா? நிம்மதியா இருக்கல. அது என்ன பார்சவாதம் ஆக்கினா, கிட்னி பழுதானா, கண் பார்வை இழந்தா, என்ன நம்மோட பிள்ளைகள் ஒருத்தரும் நிம்மதியா இருக்கல. அது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும், கிளினிக் கூட்டி போகணும், குட்டிக்கிறணும், டயாலிசிஸ் கூட்டி போகணும், குட்டிக்கிறணும். அவங்களுக்கு தலைக்குள்ள அவங்களோட ஃபெமிலியோண்டு பாப்பா அம்மா பாக்குற அந்த ஒரு பொறுப்பு. அப்ப அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அப்படியே போயிடும். அதனால இந்த ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாங்க தான் அந்த சத்தம் கேட்டதுக்கு பிறகு கராஜிக்கு போகக்கூடாது. சரியானே? சத்தம் கேட்கறதுக்கு முதல்ல அந்த டைமுக்கு டைம் அந்த சர்வீஸை பண்ணிக்கொள்ளணும். என்ன நம்ம சர்வீஸ் சென்டர் தானே இது, என்ன? அப்ப இதுல மாத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கொள்ளணும். என்ன அதுக்கு டைம் உண்டு தானே. இப்ப கொலஸ்ட்ரால்டா 6 மாதத்துக்கு ஒருக்காவா 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்ப்போம். அந்த அளவை பொறுத்து இல்லை கொஞ்சம் கொண்ட்ரோல் வைக்கிறாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்க்கலாம். கடும் கூட வைக்கிறாங்கள 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்ப்போம். என்ன மர கிட்னி அதுகளை பார்க்கணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா கிட்னியை பார்த்துக்கணும். என்னையும் பழுதுகள் இருக்கா அங்க போய் செக் பண்ண தானே, ஸ்கேன் பண்ணி பார்க்காங்க. வாகனத்தை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி போட்டு சொல்றான், இதுல பல்ப் ஒன்று பார்த்தது சார், இது மாத்தணும். இது ஆட்டோ கியர் ஆயில் 40,000 ஓடிட்டீங்க, ஆட்டோ கியரை மாத்தணும், இல்லாட்டி ஆட்டோ கியர் வேலையாது. இதெல்லாம் சரியா செய்யறோம். நம்மளோட உடம்புக்கு மட்டும் அதை சரியா செய்யறல்ல. ஆகவே தயவு செய்து நீங்க அதை செக் பண்ணா, இப்ப வாகனத்துல பார்ட்ஸ் பழுதானா மாத்திக்கலாம். வாங்கி 1500 2000 ஏர் ஃபில்டரை வாங்கி போட்டுக்கலாம். நம்மளோட பார்ட்ஸ் மாத்தலாமா? மாத்துறங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்படி எடுக்க போனாலும் எத்தனை கோடி தேவைப்படும்? 80 லட்சம் ஒரு கோடி தேவைப்படும். கிட்னி ஒன்று மாத்திரண்டா. சரியானே? அப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் லேசா வாங்க இயலாது. என்ன அப்ப இது கஷ்டமான வேலை. ஒரு உயிருள்ள ஒரு ஆள் இருந்தா எடுக்கணும் அந்த பார்ட்ஸ். வைக்கிறண்டாலும் மரணிச்ச ஆள்ல இருந்து எடுக்க இயலாது. உயிரோட இருக்கிற ஒரு உறுப்பை எடுத்து தான் வைக்கணும். ஒரு ஆளுக்கு கிட்னி எடுத்து வைக்கணும். அல்லது ஐசியூல மூளை மரணிச்சுட்டு இருதயமும் சுவாசமும் இயங்கி கொண்டிருக்கி ஒரு ஆள், அவங்க சில டைம்ல எழுதி வச்சிருப்பார், நான் மரணிக்கிற நேரத்தில் இருந்தா என் கண்ணை தானம் செய்கிறேன், என் கிட்னி ஒரு ஆளுக்கு கொடுங்க, என் ஈரலை கொடுங்கன்னு எழுதி வச்சிருப்பார். இப்ப இனி அவர் மரணிக்க போறாரு, அந்த மெஷினை கலட்டினா உயிர் போயிடும். அப்படியான ஆக்கள் எழுதி வச்சிருப்பாங்க நேரத்தோடய. அப்ப அப்படியான ஆக்களுக்கு ஐசியூல இருந்த மாதிரியே ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் அவரை கண் தேவையான ஆக்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் அவரை உயிரா இருக்காது, மூளை மட்டும் மரணிச்சுட்டு. சரியானே? யாது இல்லை. ஆனா இருதயமும் சுவாச பையும் மெஷின்ல இயங்கி கொண்டிருக்கு. அப்படியான நகல் தானம் செய்வாங்க. அப்ப இதெல்லாம் வந்து லேசான வேலையும் இல்லை. அவர் தந்தாலும் அதை பூட்டி இன்னொரு ஆளுக்கு அது வேலை செய்யணுமே. இன்னொரு ஆளுல கிட்னி உடம்பு ஒத்துக்கொள்ளணும், அதுக்கு பிறகு சீச்சை, இதெல்லாம் லேசான கதைக்கிறதுக்கு லேசி மாதிரி தெரியுது உங்களுக்கு. அதை வச்சுக்கலாம். கண் லென்ஸ் ஒன்றை போடுறேன் அப்படித்தானே போயிட்டு கண் வில்ல மாத்துறது விளையாட்டு மாதிரி போயிட்டு கண்ணை ஃபுல்லா நாம பழுதாக்குற. என்ன சீனியை கட்டுப்படுத்தாமக்கு, ப்ரெஷரை கட்டுப்படுத்தாம பழுதாக்கி போட்டு அங்க போய் லென்ஸ் ஒன்றை வாங்கி போட்டுட்டு வார லேசி மாதிரி போயிட்டது. அந்த ஆபரேஷன் பண்ற கண்ணுக்குள்ள கத்தி வச்சு கீறுங்கிறது என்ன உருவமா? கண்ணுக்குள்ள கையடிக்க விட மாட்டேன். இப்ப கத்தியால கீறி போட்டு அந்த லென்ஸை தள்ளிட்டு போட்டு இன்னொரு லென்ஸை உள்ளுக்கு வச்சு நகைச்சு விடுறாங்க. அப்ப அது செய்யற டாக்டருக்கு தான் அது அவரு அவ்வளவு பிரார்த்தனையோட அந்த ஆபரேஷனை கத்திய கை வைப்பார். நாம விளையாட்டு மாதிரி போய் லென்ஸை மாத்திட்டு வாரோம் சொல்றோம். பைபாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் ஸ்டென்ட் ஒன்று போட்டுட்டு வந்தேன், லேசா செய்யறோம். என்ன கிட்னி ஒன்று மாத்திரம் லேசா சொல்றோம். ஆகவே தயவு செய்து நாம நம்ம எல்லாருக்கும் மறுமையில கேள்வி கணக்கிருக்கி, மறுமையில கேள்வி கணக்கிருக்கி. நாம பொதுபோக்கால எங்கட கவனையினத்தால நம்மட உடல் உறுப்புகளை நாங்க பழுதாக்கினோம்டா மறுமையில கேள்வி கணக்கிருக்கி. லேசான விஷயம் இல்லை. உங்களுக்கு அழகான கிட்னியை தந்தன், அழகான கண்ணை தந்தன், அழகான இருதயத்தை தந்தன், அழகான பாதத்தை தந்தன், நீதான் அதை பழுதாக்கி வெட்ட வச்சு. என்னத்தால தனுஷ் டாக்டர் உனக்கு எல்லாம் சொல்லி தந்தாரு, நீ அதை கேட்டு நடக்கல, மருந்துகளை உரிய நேரத்துக்கு குடிக்கல, நான் தப்பிடுவேன். நான் மறுவையில் நான் தப்பினேன். இப்போ எல்லாருக்கும் நான் சென்னேன் செல்ல செல்ல இப்போ புளிசைகளை ஒழுங்கா குடிக்கல, ஒழுங்கா வந்து செக் பண்ணல, இப்படி பிரச்சனை வரும். சரியானே? அப்ப அதுக்கு அந்த பயத்துல நான் இந்த பணியை செஞ்சு கொண்டிருக்கேன். என்ன உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யலையே எனக்கு ஒரு கேள்வி ஒன்றிக்குத்தானே. உனக்கு தெரியும் இன்னும் தறிவு பழுதாகுது, இந்த சனம் வந்து கட்டுப்பாடு இல்லாம திங்காங்க,
இந்த ஆக்கள் வந்து இப்படி இப்படி பொடுபோக்கு அடிக்காங்க, நீ தெளிவுபடுத்தினியா, நீ சரியா விளங்கப்படுத்தல என்று இது கேட்கலாம். அதாவது நான் ஒரு கிழமைக்கு 4 நாள் இதான் வேலை, ஒரு கிழமையில 4 நாள் இந்த பணியை செஞ்சு வந்துட்டீங்க. செவ்வாய், வியாழன், சனி, வெள்ளி. வெளியில சைக்கிள் டீமோட சேர்ந்து வெள்ளிக்கிழமை. அப்ப ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த தெளிவு இல்லாததான் கூட பேர் வந்து உபாதைக்குள்ள ஆகுறது. தெளிவு இல்லாததால தெளிவு தெரிஞ்சும் செய்யறதுக்கு அது நம்ம ஒண்ணும் செய்யலாது. எல்லாம் தெரியும், பாரதி விரட்டு போறவருக்கு அது அவர் அழிய பிறந்தான்னு போறாரு என்ன. அப்ப அவருக்கு நாம ஒண்ணும் செய்யலாது. புடிச்சு வச்சு பருக்கலாமா? குடிச்சு எத்தனை நேரம் பருக்குற? ஒரு மாட்டுக்கு ஒரு டோஸ் கொடுக்குன்னா புடிச்சு வச்சு கொடுத்துடலாம். ஒவ்வொரு நாளும் காலையில இரவைக்கு இங்க போற இதை செய்யறதுக்கு. அப்ப அது செய்யலாது. அப்ப அதனால நீங்க தயவு செய்து இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் நான் செய்யற பணியை செய்யணும் என்ன. நான் ஒரு ஆள் செய்யலாது, நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். நீங்க இன்றைக்கு சந்திக்கிற ஆளுகளுக்கு ஆலோசனையை கொடுங்க. நன்மையான விஷயம் இது. லேசா சொர்க்கத்துக்கு போகலாம். சரியானே? இது ஒரு தவுவா மாதிரித்தான். சரியான அங்க தொழுவாங்க, அது மட்டும் தவுவா இல்ல. ஒரு சமூகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது இருக்குதானே, நோய் நொடி இல்லாம ஒரு சமூகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நாம பாடுபட்டோம்டா அதுவும் ஒரு தவுவா பணிதான். சரியானே? ஆகவே தயவு செய்து இந்த விஷயங்களை சொல்லுங்க. முக்கியமா இது பிரஷர் கிளினிக், கொலஸ்ட்ரால் கிளினிக்ன்றதால உணவை நீங்க கட்டுப்படுத்தாம மருந்து மட்டுமே செய்ய இயலாது. சரியானே? உணவுல கடும் கவனம் அறிங்க. சரியானே? கொலஸ்ட்ரால் உணவுகள், கொழுப்பு உணவுகள், பொரிச்ச உணவுகள், என்ன ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், கடைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் தொடங்கி அகரபத் வரையும் பார்த்தோம் சொல்லிச்சுன்னா நடுக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது கடை உருவாகிட்டே இருக்கு. நோய் கடையெல்லாம் உருவாக்கப்படுது. நாம இங்க போராடுறோம் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, சீனியை குறைக்கிறதுக்கு, பிரஷர் குறைக்கிறதுக்கு கதைச்சி நாம இங்க ஃபைட் பண்ணி அவன் லேசா உடைக்கான். அங்கால லேசா உடப்படுது. ஒரு கடையை திறந்தா அங்க வெள்ளிக்கிழமை பின்னரும் அப்படியே போகுது. வெள்ளிக்கிழமை கால பகலைக்கும் நெல்ல வெட்டு எங்க ஜிம்மாவுக்கு போறவும் எல்லாரும் வீட்டையும் சகனும் பிரியாணியும் அது பரலு ஐந்து மாதிரி போயிடுது. அதை சாப்பிட்டு போட்டு திருப்பி பின்னரம் அங்கால திருப்பி பைக்ல சோடிகள் எல்லாரும் போயிட்டு இரவைக்கும் அதே ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை அது சாப்பாடு ப்ரோக்ராம். காலைக்குள்ள போற குடும்பத்தோட அதுவும் திருப்பி சமையல். யாரும் போய் அந்த இலக்கறி சொதியும் மீன் பாலானமும் ஆக்கிய சாப்பிட்றாங்க இல்ல. என்னத்தை வாங்குறாங்க? கோழி, ஆடு, மாடு, இதான் அவியல். சரியானே? தயவு செய்து ஒரு வாரத்துல ஒரு நாளா வச்சு போட்டு மற்ற 6 நாளாச்சும் நீங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க. சரியான ஒரு வலிமை சாப்பாடு அந்த கிழமை திண்டா அந்த கிழமைக்கு மற்ற சாமான்லாம் விடுங்க. நம்ம சாப்பிட்டோம் தானே, ஒரு கிழமையில ஒரு நாள் நாம இப்படியான உணவை சாப்பிட்டோம் சொல்லியாச்சு நீங்க பிளான் பண்ணுங்க. அப்படி ஒவ்வொரு ஆளும் கட் பண்ணணும். நான் காலையில ஒரு ஈவினிங் டீ குடிச்சிட்டேன், இனி டீ குடிக்கல, ஸ்டாப் பண்ணணும். 4 டீ 5 பிளேண்டி 4 பிளேண்டி குடிக்குங்க. அப்ப மேலதிகமான சீனி. இப்படி உணவை வந்து நாங்க கட்டுப்படுத்தாட்டி நாம மருந்தும் குளிசையும் கிளினிக்கும் எண்ணிக்கை கூடிட்டே இருக்கு. இப்ப கிளினிக் கிரௌட் கூடுது, வர இன்னும் கூடுது. அப்ப ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு குறிச்சிக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வேணும். 16 ஹாஸ்பிட்டல் காட்டணும் சாயந்தரம். ஒவ்வொரு குறிச்சிக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் காட்டணும். எல்லாரும் நோயாளியா போனா சரியா? அப்ப அது சரியான வழியா? அது ஹாஸ்பிட்டல் காட்டுறது சரியான வழியா? இல்லையே. மருந்தை கண்டுபிடிக்கிறது சரியான வழியா? இல்லை. நாம உணவை கட்டுப்படுறது. பிரதானமான உப்பை நல்லா குறைங்க. என்ன உப்ப நல்லா குறைங்க. அதிசயமா தான் தொட்டு நாக்குல வச்சுட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு தொட்டு நாக்குல ஒரு உப்பு. இப்ப எல்லாத்துக்குள்ளேயும் உப்பு டைரக்டா பிரஷரை கூட்டும். அப்ப தயவு செய்து உப்பை நல்லா குறைங்க. அதே மாதிரி கொழுப்பு எண்ணெயை நல்லா குறைங்க. சோறு வந்து சும்மா ஒரு புடி சோறு தான், கறியைத்தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்க பசி அடங்கும். நம்ம பழகிட்டோம் பிங்கா நிறைய சோறை வச்சு. ஒரு அகப்ப சோறை வச்சு போட்டு கறியை வைங்க. இப்ப கீரை கறி ஒரு பெரிய ஒரு கோப்பை கறியை சாப்பிடுங்க. இலக்கறி ஒரு கூட சாப்பிடுங்க. சாப்பிட்டு மீனை முட்டையை இறைச்சி சாப்பிடுங்க. சரியானே? அப்ப ரைஸை குறைங்க. இப்படி உங்களோட உணவு தட்டு அந்த படமெல்லாம் கீறி வச்சுங்க. உணவு தட்டு உங்களுக்கு பக்கத்துல இன்னைக்கு சுவர்ல அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை கட்டுப்படுத்துங்க. ஒழுங்கா கிளினிக் வாங்க. மருந்து குடிக்கந்தானேன்னு பார்க்காம இருக்காதுங்க. மருந்து குடிக்கந்தானேன்னு பார்க்காம இருக்காங்க. ஏன்னா அந்த குளிசை குடிச்சிட்டு போலே பிரஷர் கூடும். டெப்லெட்டை மாத்தணும், டோஸை கூட்டணும், குளிசை என்னோட சேர்க்கணும். இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா நீங்க கிளினிக் வரணும். உங்களை டாக்டர் பார்க்கணும். ஒவ்வொரு மாசமும் உங்களோட முகத்தை டாக்டர் பார்க்கணும். இந்த முகம் அழைச்சாப்பில் இருக்கு, என்ன காலை காட்டுங்க, கால் வீங்கி இருக்கு, என்ன பிரச்சனை, இழப்பு இருக்கா கேட்பார். அப்ப நீங்க வயசு போயிட்டு கொஞ்சம் இழைக்கிறான்னு இருந்துருவீங்க. டாக்டர் கண்டுபிடிப்பார்.
இது ஹார்ட் கொஞ்சம் வீங்கிருக்கு, இருதயம் பெருத்திருக்கு, அப்ப கொஞ்சம் கிட்னியை பார்ப்போம், கிட்னி பிரச்சனை ஏரியா, ஈரலை செக் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்கும். நீங்க வந்தாதான் நீங்க ஹொப்பியை அனுப்பி போட்டு வீட்டை இன்னொரு ஆள் பக்கத்து வீட்டுக்கார ஆள்கிட்ட ஹொப்பியை கொடுத்து குளிசி எடுத்துக்காங்க அனுப்பினா பார்க்கலாமா? பார்க்க இயலாது. தயவு செய்து எந்த வேலை செய்யாதங்க. நீங்க வாங்க, முகத்தை காட்டுங்க, உங்களோட வருத்தங்களையும் கதைச்சிட்டு அதுக்குரிய ஆலோசனையை பெற்று மருந்துகளை ஒழுங்கா பாவீங்க. ஆக்களை கதையெல்லாம் கேட்காதுங்க, அந்த குளிசையை கூட போடாதுங்க. கிட்னி பழுவா போயிட்டு ஆக்கள் பக்கத்து வீட்டுக்காரால் சொல்லுவாங்க, டாக்டர் அப்படித்தான் செய்வாங்க, நீங்க ஒண்டை போடுங்க பார், 2 நேரம் போடாம ஒண்டை போடுங்க, உடைச்சு போடுங்க. இந்த வேலையெல்லாம் செய்யாதுங்க. அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை, அதால கதைக்காங்க. சரியானே? யாருக்கும் குளிசை குடிச்சு கிட்னி பழுதானு இல்லை. சாகுறதுக்குன்னு குளிசை போட்டா கிட்னி பழுதாகும். 40 பேரோட ஒரு அள்ளி போட்ட என்ன மொத்தமா போடுறேன், அது டிரெக்டா போய் கிட்னியை பழுதாகும். நான் சொல்றேன் அது இல்லை. நாம போடுற டோஸ் இருக்குதானே, அது பரிசோதிக்கப்பட்டது. எலிக்கு, பூனைக்கு, வேற முலையூட்டிகளுக்கு அந்த மருந்தை கொடுத்து பார்த்து, சரியானே, அது உயிர் வாழுதா, சின்ன சின்ன விலங்குகளுக்கு பரிசோதிச்சு தான் நம்மளுக்கு வார, சும்மா வாரல, நஞ்சு இல்லாத டோஸ். சரியானே? அப்ப நாம ஓவரா போற பொருள் டாக்டர் சார மாதிரி தான் போடுறோம். ஆகவே இப்படி பிழையான கருத்துக்களால குளிசைகளை ஒழுங்கா போடாமக்கு பெரிய உபாதை ஏற்படுத்தி போட்டோம். அதனால நீங்க அதுகளை கதைகளை கேட்காம வைத்தியர்கள் ஆலோசனை கேட்டு குறைக்கணும்னா டாக்டர்கிட்ட கேட்டு அந்த அட்வைஸோட உங்களோட பிரஷரை, கொலஸ்ட்ராலை, குளிசைகளை மாற்றிக்கொள்ளலாம். கேட்டு விடைபெறுகின்ற. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.